ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் ப்ரொபோசல் சீரீஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லீக்கு அடிபட்டதையே நினச்சிட்டு ஜூ ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கான். அப்போ லீயே வெளியே வந்துடுறான். உனக்கு என்ன பைத்தியமா, எனக்காக நீ எதுக்கு ஒன்றை காயப்படுத்திக்கிறேன்னு ஜூ லீயை திட்டிருக்கான். இல்லைன்னா நீ காயப்பட்டிருப்பியன்னு லீ சொல்கிறான். நீ உன் மனசில் யாருன்னு தான் நினச்சிட்டு இருக்கன்னு ஜூ லீ கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். நான் உன்னோட இன்வெஸ்டிகேட்டர் நினச்சிட்டு இருக்கேன்னு லீ சொல்கிறான். இவங்கிட்ட இதுக்கப்புறம் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உன்னோட காயம் எப்படி இருக்குது, இப்போ வலிக்கு தான் ஜூ கேட்குறான். இப்போ ஓகே தான், அந்த காயம் ரொம்ப டீப்பாக இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு லீ சொல்கிறான். இனிமேல் யாருக்காகவும் நீ உன்னை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹர்ட் பண்ணிக்க கூடாதுன்னு ஜூ சொல்கிறான். லீக்கு ஒன்றுமே புரியல. நான் மட்டும்தான் உன்னை காயப்படுத்துவேன், அதுவே போதுமானது தான் ஜூ சொல்கிறான். இப்போ ஹான்சோஜனும் அவங்களோட குழந்தையும் எப்படி இருக்காங்கன்னு லீ கேட்குறான். உனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஜூ லீயை திட்டுறான். வேற என்ன முக்கியம்னு நீ நினைக்கிறேன்னு லீ கேட்குறான். அவங்க ரெண்டு பேருமே சேஃபாக தான் இருக்காங்க. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஜூ லீயை வீட்லேயும் ட்ராப் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் லீ வீட்டுக்கு வந்துட்டான். அவன் உள்ளே வரும்போதே அவனோட அங்கிள் தான் ஃபோன் பண்ணுறாரு. பட் லீ அந்த ஃபோன் காலை எடுக்கலை. அவரோட அங்கிள் வந்து மெசேஜ் பண்ணுறாரு. உனக்கு யூன் கியூ ஹூவா தெரியுமா, அவன் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான், ஹெல்ப் பண்ணு, ஃபோனை அட்டன் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. பட் லீ வந்து ஃபோனை ஓரமாக போட்டுட்டு நான் மட்டும்தான் உன்னை காயப்படுத்துவேன், அதுவே போதுமானது தான் ஜூ சொன்னதை நினச்சிட்டு இருக்கான். நீ உண்மையாகவே சைக்கோதையான்னு நினச்சிட்டு சிரிக்கிறான். நான் என்னடா சிரிக்கிறேன், எனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கான், நான் ஒரு பர்வர்ட்டான்னு நம்ம இன்னசென்ட்லி நினச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஜூ ஆஃபீஸ்க்கு ஓடி வரான். பின்னாடியே லீயும் ஓடி வந்து ஜேயானோட பிளட் டெஸ்ட் வந்துடுச்சு, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குன்னு லீ சொல்கிறான். அநேகமாக அது மெத்தாக தான் இருக்குன்னு ஜூ சொல்கிறான். சரி, நீ என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, இப்போ நல்லா இருக்கியான்னு ஜூ கேட்குறான். நல்லா இருக்கேன்னு லீயும் சொல்கிறான். ஜேயான் பிளட்டில் இப்போதைக்கு ட்ரக் இருக்குன்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. பட் அது மெத்தான்னு இன்னும் தெரியல. கிம் கார்டின் மெத்துன்ற ட்ரக்கை தான் செல் பண்ணிகிட்ருக்கான். அதை யூஸ் பண்ணி தான் இந்த ரஷ்யன்காரை இறந்து போயிருப்பான். ஸோ அவனோட பாடியில் இருக்கிறது வந்து மெத்தோட ட்ரக் கம்போசிஷன் தான். அதே நம்ம ஜேயான் பிளட்டில் இருக்க ட்ரக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ரெண்டுமே சேமாக இருந்தால் ஜேயானும் மெத்துன்ற ட்ரக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிடும்லன்னு லீ கேட்குறான். அந்த ரஷ்யன்காரனுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லாததுனால அவனோட டெட் பாடியை எரிச்சிருப்பாங்க. இப்போது கிம் கார்டின் விற்கிற மெத்துன்ற ட்ரக்கோட கம்போசிஷன் இவங்ககிட்ட இருக்காது. நான் அப்போவே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும், உன்னோட டெட் பாடி எரிக்க விட்டுருக்கக்கூடாதுன்னு ஜூ லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட வயசான தாத்தா நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு லீ அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். நான் வந்து சரண்டராக தான் வந்திருக்கேன்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. அந்த ரஷ்யன்காரனை கொன்னது தான் சொல்லி தான் தாத்தா சரண்டர் ஆகுறாரு. இது பொய்ன்னு லீ ஜூ ரெண்டு பேருக்குமே தெரியுது. அது எப்படி கரெக்டாக ஜேயான் பிளட்டை டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இவர் வந்து சரண்டர் ஆகுறாருன்னு லீ ஜூ கிட்ட கேட்குறான். இது வந்து கண்டிப்பாக அவங்களோட பிளான்லேயே இருக்காது. நான் மட்டும் இந்த ரஷ்யன்கார கேஸை தோண்டி தோண்டி பார்க்கலன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸுன்னு அவங்க சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெயனோட பேர் இதில் வந்திருக்காது. இப்போ ஜெயன் மாட்டிக்க போலுன்ற பயத்தில் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறான்னு ஜூ சொல்கிறான். அப்போ ஜெயன் இந்த கேஸில் ரிலேட் ஆயிருக்காங்கல்லன்னு லீ கேட்குறான். சரி வா போகலான்னு ஜூ சொல்கிறான். எங்கன்னு லீ கேட்குறான். மோட்டல்னு ஜூ சொல்கிறான். எது மோட்டலா, இந்த பட்டப்பகல்லையான்னு லீ கேட்குறான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க மோட்டலுக்குமே போயிட்டாங்க. இது நல்ல ஐடியாவே இல்லை, இன்னும் இருட்டாகவே ஆகலைன்னு லீ சொல்கிறான். அப்போ கூட அவன் வேணாம்லாம் சொல்லலை, நைட்டு வரலான்ற மாதிரி தான் சொல்கிறான். ஜூ நைட்டு ஓகேவான்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் சொல்லலைன்னு லீ சொல்லி சமாளிக்கிறான். அவங்க உள்ளே போனோன்னா ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் குறுகுறுன்னு பார்க்குறான். அவன் எடுத்து கீழே தரத்துக்குள்ளே நம்ம ஜூ வந்து ஐடி கார்டை காமிச்சிட்டான். இந்த ரஷ்யன்காரன் ஃபோட்டோவை காமிச்சு அவனுக்கு தெரியுமான்னு கேட்குறான். இவனும் எனக்கு தெரியும், அவன் ரஷ்யன் பாஸ்போர்ட் காமிச்சான், அதனால எனக்கு அவனை ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான். அவன் இங்கே ஒரு நாள் மட்டும்தான் இருந்தானான்னு ஜூ கேட்குறான். ஒரு நாள்லாம் இல்லை, அவன் வந்து கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டான். அந்த ரூம் கீயை கூட அவன் என்கிட்ட தரலன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறான். அந்த ரூம் கீயை வாங்கி இவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உள்ளே போய் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரூமே அதிர்ந்து, பக்கத்தில் யாரோ கத்துற சவுண்டு வர கேட்குது. பக்கத்து ரூமில் இருக்கவங்க யாரோ காய்ச்சி முச்சா பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த ரூமில் இவங்க என்ன கருமத்தை தான் பண்ணியிருப்பான்னு லீ கேட்குறான். இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிறேன்னு ஜூ லீயை குறுகுறுன்னு பார்க்குறான். லீ பயந்து போயிடுறான். பயப்படாத, நான் பர்சனல் ப்ரொஃபஷனல் இது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக தான் பார்ப்பேன்னு ஜூ சொல்கிறான். இந்த சவுண்டு வர அதிகமாகிட்டே போகுது. நம்ம லீ வந்து ஷெல்ஃப் மேலே ஏதோ இருக்கிறத பார்க்குறான். அவன் சேர் போட்டு ஏறி என்னன்னு பார்க்குறான். சேரை ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறான். நம்ம ஜூ வந்து ப்ரைடல் ஸ்டைலில் கேட்ச் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. லீக்கு சென்ஸ் வந்து பயந்து டப்புக்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சிடுறான். லீ கையில் எடுத்தது ட்ரக்ஸ் தான். மேலே இன்னும் நிறையா ட்ரக்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணுறத வீடியோ எவிடன்ஸாக எடுத்துகிட்டு இவங்க வந்துடுறாங்க. இதை நாளைக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து செக் பண்ணலாம். இது இந்த ரஷ்யன்காரை வச்ச மெத் ட்ரக் தான். இதுவும் ஜேயான் பாடியில் இருக்கும் ட்ரக்கும் ஒன்றா இருந்தால் நம்ம அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலான்னு ஜூ சொல்கிறான்.
ஜெயானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹையர் அஃபீஷியல் அப்ரூவல் தருவாங்களான்னு லீ கேட்குறான். அவங்க ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கான ஆதாரம் இருந்தாலே போதும், நம்ம அப்ரூவல் வாங்கிடலான்னு ஜூ சொல்கிறான். அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்கள. அவங்கக்கிட்ட சொன்ன குவான்டிட்டி ஒன்று, பட் அவங்க ரிசீவ் பண்ண ட்ரக்ஸ் வந்து ரொம்ப கம்மி இல்லைன்னு லீ சொல்கிறான். அதனால தான் கோவம் வந்து அந்த ரஷ்யன்காரனை அவள் கொண்டிருக்கணும்னு ஜூ சொல்கிறான். பட் அட்டாப்சி ரிப்போர்ட் படி அந்த ட்ரக் பேக் அவன் வயிற்றில் வெடிச்சதுனால தானே இறந்துருக்கான்னு லீ சொல்கிறான். அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படி சொன்னாலும் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் ஜேயான் தான் அவனை கொண்டிருக்கணும்னு ஜூ சொல்கிறான். மேபி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பேக் அவனை முழுங்க வச்சுருக்கலாம்லன்னு லீ சொல்கிறான். அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் அவன் வாயில் ஏதாச்சும் காயம் இருக்கும், அந்த கழுத்தில் இருக்க ஒரு நீடில் மார்க்கை தவிர அவன் உடம்புல வேறு எந்த காயமும் இல்லைன்னு ஜூ சொல்கிறான். சரி, இதை பற்றி அப்புறம் பேசலாம், எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலான்னு ஜூ லீயை கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜூ எப்போவுமே சீக்கிரமாக சாப்பிட்ருவான். அதுவும் இல்லாத அவன் தான் பசிக்குதுன்னு சொல்லி லீயை கூட்டிகிட்டு வந்திருப்பான். பட் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றத லீ நோட்டீஸ் பண்ணுறான். நீ எனக்கு தானே வெயிட் பண்ணுறேன்னு லீ கேட்குறான். தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஜெயானுக்கும் கிம் கார்டியனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலும் ஜெயானை தூக்கி ஜெயிலில் போட்டுடலான்னு சொல்லிட்டு லீயோட ஸ்பூனில் ஒரு மீட்டையும் வைக்கிறான். லீயோட வயிற்றில் அடிபட்டிருக்கு. அவன் ஸ்லோவாக சாப்பிட்ணுன்னு தான் ஜூ வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் அதை சாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜெயான் இது எல்லாத்தையும் தனியாக பண்ணியிருப்பாங்களான்னு லீ கேட்குறான். கண்டிப்பாக இல்லைன்னு ஜூ சொல்கிறான். ஹோசம் குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கவர் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஜெயான் வந்து அந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷனை கெடுக்கிறான் தான் அந்த ஃபேமிலியை விட்டே அவளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு லீ கேட்குறான். இன்றைக்கி ஒரு வயசானவர் வந்து சரண்டர் ஆனார்ல, அவரோட கால் லாக்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தியா, ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்கான்னு ஜூ கேட்குறான். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு லீ சொல்கிறான். கிம் காலினோட கால் லாக்ஸையும் செக் பண்ணி பாரு, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு ஜூ சொல்கிறான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது லீயோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உன்னோட அங்கிளான்னு ஜூ கேட்குறான். அங்கிள் இல்லை, சாங் தான் டெக்ஸ்ட் பண்ணுறான்னு லீ சொல்கிறான். அதை சொன்னோன்னா அம்பியாக இருந்த ஜூ இப்போ அந்நியன் ஆகிட்டான். நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கீங்க போலன்னு பல்ல கடிச்சிட்டு கேட்குறான். ஆமாம், அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு லீ சொல்கிறான். அப்படியா, நல்லா பார்த்துக்கிறாரா? சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை ஜூ அங்கேருந்து கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் சீன் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. லீயோட அங்கிள் அங்கே வந்திருக்காரு. நீ எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேற? அந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் திடீர்னு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் ஃப்ராடு பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைனா என்னோடய பிஸ்னஸே க்ளோஸ் ஆகிடும்னு அங்கிள் லீ கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. அப்போ ஜூ உள்ளே வரான். நீ தான் ப்ராசிக்யூட்டர் யூன் கியூவான்னு அங்கிள் கேட்குறாரு. இல்லை, நான் ப்ராசிக்யூட்டர் ஜூ டேசன்னு ஜூ சொல்கிறான். சரி, நீ டேரெக்டாக யூன்கிட்டயே பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அங்கிள் லீ கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பட் லீ எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கான். உன்னோட அப்பா எடுத்த பிறகு நான் தான் உன்னை வளர்த்தேன், நீ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு அங்கிள் லீ கிட்ட கத்திகிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு லீ கேட்குறான். அதை கேட்டோன்னா அங்கிள் லீ அடிக்க போகிறாரு. பட் ஜூ வந்து அவரோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். அவர் மேலே அந்த எல்லா கோவத்தையும் காமிச்சிடுறான். என்னோட இன்வெஸ்டிகேட்டர் பிஸியாக இருக்காரு, நீ இங்கேருந்து வெளில போன்னு சொல்லி அங்கிளை விரட்டி விட்டுறான். இவனா நம்மளை காப்பாற்றுறான். லீ வாயை பொழந்து பார்த்துட்ருக்கான். லீ வேலை செஞ்சிட்ருக்கான். பட் அவனோட மைண்ட் ஃபுல்லாக ஜூ தான் இருக்கான். நீ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் யாராலேயும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னதும் இன்றைக்கி ஜூ அங்கிளை ட்ரீட் பண்ண விதமும் தான் அவனோட மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. லீக்கு ஜூ மேலே ஒரு டவுட் இருக்குது. அவன் தான் அங்கிளை பழி வாங்கிறதுக்காக ப்ராசிக்யூட்டர் யூன் ஹியூவோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான்னு. லீ வந்து சாங் கிட்ட பேஜ் கொடுத்து அவன்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணுறான். ஜூக்கு ப்ராசிக்யூட்டர் யூனை தெரியுமான்னு லீ சாங் கிட்ட கேட்குறான். தெரியும்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் க்ளோஸான்னு கேட்குறான். ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோயான், ஜூ, ப்ராசிக்யூட்டர் யூன் 3 பேரும் ஒன்றா தான் கிராஜுவேட் ஆனாங்க. பட் சோயான் இறந்த பேருக்கு அவங்க 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலன்னு சாங் சொல்கிறான். இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குறேன்னு சாங் கேட்குறான். இல்லை, சும்மா தான் கேட்டேன்னு லீ சொல்கிறான். சரி, உனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களான்னு சாங் கேட்குறான். இருக்காங்களேன்னு லீ சொல்கிறான். இன்றைக்கி ஃபீல்ட் ஒர்க்குக்கு ஜூ கூட போனியான்னு கேட்குறான். போனேனேன்னு சொல்கிறான். லன்ச் சாப்பிட்டியான்னு கேட்குறான். சாப்பிட்டேன்னு சொல்கிறான். இந்த வீக்கெண்ட் என் கூட மூவி வரியான்னு கேட்குறான். வரேன்னு சொல்கிறான். எது மூவியான்னு லீ கேட்குறான். ஆமாம், நீ என் கூட வரேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வரணும்னு சாங் சொல்கிறான். இந்த சாங் வந்து நல்லவன் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் க்யூட்டாக இருக்கான்ல. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஃபேக்ஸ் மிஷினில் ஒரு டாக்குமெண்ட் வருது. அதில் என்ன இருக்குன்னா, மோட்டலில் கிடைச்ச ட்ரக்ஸும் ஜேயான் பிளட்டில் இருக்க ட்ரக்கும் சேம் ட்ரக்குன்னு தான் இருக்குது. ரெண்டுமே மெத் ட்ரக் தான். அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு லீ ஜூ கிட்ட ஓடி போகிறான். ஓடி போனதில் டோரெல்லாம் சாத்தாமல் போயிடுறான். உள்ளே போனோன்னா ஜூ அந்த டோரையே முறைச்சி பார்க்குறான். அப்போ தான் லீக்கு தெரியுது. அவன் சைலண்ட்டாக போய் அந்த டோரையும் சாத்திட்டு உள்ளே வரான். இங்கே ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு ஜூ லீ கிட்ட சொல்கிறான். வெளியே வேறு யாரும் இல்லை, சாங் மட்டும்தான் இருக்கான்னு லீ சொல்கிறான். ஜூ
அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறான். காரின் கிம் வந்து மெத்துன்ற ட்ரக்கை ஜெயான் கிட்ட விற்றுருக்கான்னு தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம லீக்கு வந்து அந்த க்ளவுஸ் ஜெயானோடது தான் தெரியுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு தெரியல. ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப அந்த க்ளவுஸை அனுப்பிச்சு செக் பண்ண சொல்கிறான். காரின் கிம்மும் ஜெயானோ ஒரு ஃபேக்கான ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன்ஸை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் கிடைக்குது. அது ரஷ்யாவில் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி காட்டுது. பட் அதுவுமே ஃபேக்கான ஃபோன் நம்பர் தான். யாரோ கொரியாவிலேருந்தே அந்த நம்பரை ரஷ்யாவில் ஃபேக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செத்து போன ரஷ்யன் வந்து ரஷ்யனே கிடையாதுன்னு இப்போ தான் தெரிய வருது. ஜெயானோட சர்ச் வாரண்ட்டும் அரெஸ்ட் வாரண்ட்டும் ப்ராசிக்யூட்டர் யூன் தான் சப்மிட் பண்ண போகிறாருன்னு ஜூ சொல்கிறான். ஏன்னா இந்த கேஸ் வந்து லீ கில்லியாங் கேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. லீ கில்லியாங் வந்து லீயோட அப்பா தான். ஜூவுமே இந்த கேஸில் வந்து ரிலேட் ஆகிருக்கான். இதில் ஏதாச்சும் சின்ன விஷயம் தப்பானா கூட அது லீக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இதில் சம்மந்தமே இல்லாத ஆள் வந்து ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான். அதனால தான் ஜூ வந்து அவரை சப்மிட் பண்ண சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் யூன் கிஹோன்னு சொன்னான்னா லீக்கு அங்கிள் ஞாபகம் தான் வருது. அவர் தான் பிரச்சனை கொடுக்கறதா அங்கிள் சொல்லியிருப்பார். அங்கிள் என்ன தான் கொடுமை பண்ணாலும் லீக்கு மனசு கேட்கல. ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைக்கிறான். ஜூ கிட்ட நீயும் மிஸ்டர் யூனும் க்ளோஸான்னு கேட்குறான். ஜூக்கு வந்து எதுக்கு லீ கேட்குறான்னு தெரியுது. அவனுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் இல்லைன்னு அவன் சொல்லிடுறான். இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை அப்ளை பண்ண பிறகு என்ன ஆகும்னு லீ கேட்குறான். இதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் விட்னஸ் மீயானை பார்க்க போகணுன்னு ஜூ சொல்கிறான். அவங்க தான் கரண்ட் சேர்மன் ஆஃப் ஹோசங் குரூப் அண்ட் ஜேயானோட ஓல்டர் சிஸ்டர் கூட. ஜேயானுக்கு இதெல்லாம் பண்ண யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்லன்னு லீ கேட்குறான். நம்ம அவங்கள போய் மீட் பண்ணாதான் தெரியும் ஜூ சொல்கிறான். நான் ப்ராசிக்யூட்டர் யூனை போய் மீட் பண்ணுறேன். உன்னை கார் பார்க்கிங்கில் 1/2 அன் ஹவரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜூ போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜூ ப்ராசிக்யூட்டர் யூனை பார்க்க போகிறான். ஜேயானோட அரெஸ்ட் வாரண்ட்டை நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். அவங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெட் பாடியை அபாண்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கேஸுக்கு ரிலேட்டடாக எல்லா எவிடன்ஸையும் நான் 1 வருஷமாக கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு ஜூ சொல்கிறான். எல்லாத்தையும் சப்மிட்டும் பண்ணுறான். இது ரொம்ப பெரிய கேஸ். இதுக்காக நீ 1 வருஷமாக உழைச்சிருக்க. பட் எல்லா கிரெடிட்ஸையும் நீ எனக்கு தந்துடுறியன்னு ப்ராசிக்யூட்டர் ஜூன் கேட்குறாரு. நான் தான் அந்த ஃபேவருக்கு ரிட்டனே ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொன்னேன்லன்னு ஜூ சொல்கிறான். பட் அது ரொம்ப சின்ன விஷயம்னு சொல்லி ஜூன் அங்கிளோட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் அதை மட்டும் பற்றி பேசலை. சோயானோட சூசைடுக்கு காரணம் ஹோசங் குரூப் தான். அவங்கள பழி வாங்கணும்னு ஜூ சொல்கிறான். அவங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி ப்ராசிக்யூட்டர் யூன் கேட்குறாரு. அவங்க ஃபேக் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணதுனால அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் கிடச்சிது. பட் அதை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியலன்னு ஜூ சொல்கிறான். வெறும் இந்த எவிடன்ஸை மட்டும் சப்மிட் பண்ணால் அந்தம்மா 10 வருஷம் கூட உள்ளே இருக்காது. ஈஸியாக வெளியே வந்துருமேன்னு ப்ராசிக்யூட்டர் யூன் சொல்கிறாரு. பட் இந்த கேஸ் வந்து இன்னொரு கேஸ் கூட ரிலேட் ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம தண்டனை வாங்கி தரலான்னு ஜூ சொல்கிறான். அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது டைரக்டர் டேக் அங்கே வந்துடுறாரு. இந்த டைரக்டர் டேக் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸான பர்சனாக இருக்கார். அவருக்கு இந்த கேஸை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த ட்ரக் கேஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. ஜேயான் கேஸ் வந்து லீ கில்லியாங் கேஸோட ரிலேட் ஆகிருக்குனுமே தெரிஞ்சிருக்கு. டைரக்டர் டேக்குக்கு உள்ளே வரும்போதே தெரியுது ப்ராசிக்யூட்டர் யூனும் ஜூவும் ஜேயான் கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவர் உள்ளே வந்தோன்னா பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கேஸில் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். நாளைக்கு உங்கள் வேலை போகவே சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத ஜூ நீ யாரை பற்றி அதிகமாக கேர் பண்ணுறியோ அந்த பர்சனுக்கு இது நாளைக்கு பிரச்சனையாக வந்து முடியும்னு அவர் லீயை தான் சொல்கிறாரு. ஜேயானை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் லீயும் ஜூவும் மீயானை மீட் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட பேசினதில் என்ன தெரியுதுன்னா ஜேயானுக்கும் அவங்க ஃபாதருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அவங்க இந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த ஃபேமிலியிலேருந்து அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி மீயான்னு சொல்கிறாங்க. ஜேயான் கிம் கார்டியன் கிட்டேருந்து ட்ரக் வாங்கியிருக்காங்க. ஒரு டெட் பாடியுமே டம்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க தனியாக பண்ணல. யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜேயானுக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு ஜூ மீயான் கிட்ட கேட்குறான். ஜேயானை சுற்றி இருக்கவங்ககிட்டே அவள் கைண்டாக இருக்க மாட்டா. அவகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கே அவள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டா. ஸோ ஹையர் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவள் முன்னாடிலாம் இப்படி இல்லை. அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவள் இவ்வளோ மோசமாயிட்டான்னு மீயான்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்சிடென்ட் ஜூ கேட்குறான். ஜேயான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டால் இவள் ப்ரெக்னென்ட்டும் ஆயிருக்கா. பட் ஜேயானோட அப்பாவுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னோட ஓன் சிஸ்டரையே கொலை பண்ணதாக ரூமர் இருக்குது. அது ரூமராக உண்மையான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஜேயானோட அப்பா இவங்க 2 பேரையும் பிரிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டை சீக்ரெட்டாக அப்ராடுக்கு அமுச்சு வைக்கிறாரு. ஜேயானையும் அபார்ஷன் பண்ண வைக்கிறாரு. இது எல்லாமே ஜேயானுக்கு ஒரு நாள் தெரிய வருது.
கோவத்தில் தன்னோட அப்பாவையே கத்தி எடுத்து குத்த போகிறா. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு கொலையை பண்ணுறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் ஜெயான் கிட்ட இருக்குன்னு மீயான்னு சொல்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு ஜூ கேட்குறான். அப்போ லீக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த க்ளவுஸில் ஜெயானோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு மீயான் அந்த பாய் ஃப்ரெண்டோட சர்நேம் வந்து டேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லா டாட்டுமே கனெக்ட் ஆகுது. ஜெயானோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேரக்டர் டேக் தான். இந்த கொலையை பண்ணுறதுக்கு ஜெயானுக்கு ஹெல்ப் பண்ணதுமே டேரக்டர் டேக் தான். அந்த பாடியை டம்ப் பண்ணதுமே டேரக்டர் டேக் தான். அந்த க்ளவுஸில் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருக்கணும். இந்த எபிசோடு இங்கேயே முடியுது காய்ஸ். டாட்டா, பை பாய்.